ஹலோ ஹலோ சார். ஆ வள்ளி, சொல்லுங்க. இன்னும் இந்நேரம் கால் பண்ணிருக்கீங்க? என்ன சிவகாமி ஏதாவது பிளான் பண்ணுதா? இனி அவங்க பிளான் பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்ல சார். என்ன சொல்றீங்க வள்ளி? ஐயோ ஆமாங்க. இங்க உங்க தங்கச்சியும் உங்க வீட்டு மாப்பிளையும் வந்தாங்க. என்ன வள்ளி அக்கா, என்ன சொல்றீங்க? ராமு சிவானி அங்க வந்தாங்களா? ம் ஆமாங்க சார். சார் சும்மா சொல்லக்கூடாது. உங்க மாப்பிளை அல்டிமேட் போங்க. என்ன வள்ளி அக்கா சொல்றீங்க? ஆமாங்க சார். வந்து சிவகாமிய சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு. எதுக்கு? எதுக்காக வள்ளி? அதான் சார், நேத்து நிச்சயத்துல வந்து பிரச்சனை பண்ணாங்கல்ல, ஆமா. அதுக்காக தான் சார். சும்மா சொல்லக்கூடாது. இனி நான் சொல்றேன், சிவகாமி உங்க தங்கச்சி பக்கத்திலே வரமாட்டா. அப்படியா? அந்த அளவுக்கு ராம் பேசினானா? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? இனி இவ உன் பொண்ணு இல்ல, ஏன் பொண்டாட்டி. வள்ளி அக்கா, என்ன சொன்னான்னு சொன்னீங்க? ஐயோ சார், இவ உங்க பொண்ணு இல்ல, ஏன் பொண்டாட்டி. நீ என் பொண்டாட்டி கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா பாத்துக்கோங்க, என்ன பத்தி தெரியாது, நீங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்படி எப்படின்னு சும்மா பேசினாரு பாருங்க பேச்சு. சிவகாமி வாயடிச்சு போய் நின்னா. வள்ளி, அப்படியா? ஆமா சார். நீங்க உங்க தங்கச்சிய பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிருக்கீங்க. நான் கூட உங்க தங்கச்சி இப்படி மாப்பிளைய பிடிச்சிருக்குன்னு சொல்றா, நீங்களும் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களேன்னு பார்த்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது சார். பெத்தவளா இருந்தாலும் சரி, நம்ம கட்டிக்க போற பொண்ண ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு வந்து பேசினார் பாத்தீங்களா? அங்க நிக்கிறார் சார் உங்க வீட்டு மாப்பிள. உங்க தங்கச்சிக்கு ஏத்த ஜோடி தான். சும்மா எதுவும் நினைக்காம ஜாம் ஜாம் கல்யாணத்தை பண்ணி வைங்க. இனி நினைக்க என்ன வள்ளி இருக்கு? அதான் எல்லாம் பேசி முடிச்சாச்சே, இனி சீக்கிரம் கல்யாணம் தான். ஓகே ஓகே சார். சரி சரி, நான் வச்சிடுறேன். சிவகாமி வந்தாலும் வந்துருவா. வள்ளி, சொல்லுங்க சார். இந்த சரவணாவோட அம்மா திரும்பவும் வீட்டுக்கு வந்தா, இல்ல அம்மா அங்க போனா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருங்க. ஆபீஸ் வேலை விஷயமா நான் போன் எடுக்கலாட்டி எனக்கு மெசேஜ் கூட பண்ணிருங்க. லேட் பண்ணாதீங்க. ஓகே ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஆனா சார், சிவகாமி இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இன்னும் திருந்தாதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம் வள்ளி. அவங்க என்னைக்கு மாறுறாங்கன்னு பாப்போம். சரிங்க சார். சரி சரி, எதுவும் ஒண்ணுனா எனக்கு உடனே கால் மட்டும் பண்ணிருங்க. வள்ளி, அப்புறம் நான் தான் உங்களை அங்க அனுப்பிச்சு வச்சேன்னு அம்மாவுக்கு தெரியவே கூடாது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார், கவலையை விடுங்க. சரி வள்ளி. ஓகே சார், நான் வச்சிடுறேன். வச்சிருங்க. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அப்புறம் அப்புறம் என்ன, சிவகாமி மனுக்க ஒரு பாட்டை போட்டு டான்ஸ் ஆட வேண்டிதான். அவளை வெறுப்பேத்தி பாக்குறது தானே நம்ம சந்தோஷமேவோம். அவளை வெறுப்பேத்த என்னடா இது வாழ்க்கைன்னு அடிச்சு புடிச்சு புடுங்கி எடுத்து ஓடணும். வள்ளி, இந்த விஷயத்துல நம்ம தோத்துறவே கூடாது. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. சிவானி, இந்நேரம் நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப. நான் அதை விட இதெல்லாம் கேட்கும் போதுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதத்தாம நானும் எதிர்பார்த்தேன். உனக்குன்னு வர்றவன் உன்னை நல்லா பாத்துக்கணும்னு. நீ கரெக்டானவனை தான் தேர்ந்தெடுத்திருக்க. என்னடா யார்கிட்ட பேசிட்டு இருந்த? திரு, யார்கிட்டடா யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது சும்மா ஆபீஸ் கால். ஓ, ஆபீஸ் கால் தான். எங்க முன்ன பேசாம தனியா மாடிக்கு போன தூக்கிட்டு வந்தியா? அது என்னடா திரு, உன்கிட்ட சொல்ல என்ன, அங்க அம்மா வீட்ல இருந்துதான். அம்மா வீட்ல இருந்தா? ஆமாண்டா. அங்க இருந்து நாங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அம்மா மட்டும் தனியா இருக்காங்களேன்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அதுக்காக வள்ளின்னு ஒரு அக்கா, என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்கடா, அவங்க வீட்ல எப்பவுமே அவங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கிட்ட பேசி வள்ளி அக்காவை இங்க நம்ம வீட்டுக்கு மாத்தி விட்டேன். அம்மாவை பாத்துக்கணும்ல, என்னதான் இருந்தாலும் தனியா விட மனசு இல்லடா. பெத்தவங்களாச்சே, கூட இருந்து பாத்துக்கோங்க, அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யுங்கன்னு சொல்லிதான் வள்ளி அக்காவை உள்ள அனுப்புனேன். அது மாதிரி அம்மாவை நல்லா பாத்துக்குவாங்க. என்ன, அம்மாக்கு தகுந்த மாதிரி நல்லா வாய் பேசுவாங்க. நானும் விட்டுட்டேன். அம்மாக்கு இப்பெல்லாம் பேசுற ஆள் தான் சரிப்பட்டு வரும். அமைதியா ஊமையா இருந்தோம்னு நினைச்சுக்கோ, இவ்வளவு நாள் வள்ளியக்கா மாதிரி யாரும் இருக்க முடியாது. வந்த 1 மாசம் இல்ல 10 நாள் தான் விரட்டி விட்டுருவாங்க. அதனால சரிக்கு சமமா வாய் பேசிட்டு அவங்க கூட இருக்காங்க. என்ன, வள்ளியக்கா மேல அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அதனால அவங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஓ, இதெல்லாம் நீ சொல்லவே இல்லடா. சொல்லலடா, யாருக்கும் தெரியாது, அப்பாவுக்கே தெரியாது. அப்புறம் அம்மா என்னென்ன பண்றாங்கங்கறத நான் அப்பப்போ உங்ககிட்ட எல்லாம் சொல்றேனே, அதெல்லாம் வள்ளியக்கா சொல்லிதான். ஏய் திரு, இப்ப கூட ராம் சிவானி எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு தெரியுமா? எங்கடா? அங்கடா, அம்மாவை பார்க்கவா? சிவானிய கூட்டிட்டா? என்ன என்ன சொன்னாங்களாம்? அம்மா என்ன சொன்னாங்க? பதறாதடா, நான் போய் அம்மாவை நல்லா பேசி விட்டு வந்தானா. நீ சிவானி ஏன் பொண்டாட்டி, அவளை பத்தி எதுவும் பேசாதீங்க, இங்க பிரச்சனைக்கு வராதீங்க, அப்படி இப்படின்னு. ஏய், கேட்க மத்திலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடா சொல்ற? இதுக்காகவா ராம் சிவானிய கூட்டிட்டு போயிருக்கான்? ஆமாண்டா. இனி கண்டிப்பா அம்மா யோசிப்பாங்க, சிவானி கிட்ட எந்த பிரச்சனைங்கிறத விட அவளுக்கு மாப்பிள்ள பாத்திருக்கேன், அவங்க கூட தான் கல்யாணம் பண்ணணும், அது இதுதாண்டா எனக்கு எரிச்சல் வருது. இத கண்டிப்பா செய்யாம இருப்பாங்க. கண்டிப்பாடா, உண்மைதான். டே சக்தி,
நம்ம தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா தான் பார்த்துருக்கோம். ஆமா திரு. சரி, என் தங்கச்சி சந்தோஷமா இருப்பா, அது போதும். ஏய், நம்ம தங்கச்சி நானும் இருக்கேன்டா. சரிடா. ஆ அப்புறம் திரு, இந்த வள்ளியக்காவை பத்தி யார்கிட்டயும் சொல்லிக்காத. ஏன்னா இது அம்மா காதுக்கு போச்சு, அவ்வளவுதான். வேலையா உங்களை வீட்டை விட்டு தான் விரட்டுவாங்க. அம்மாக்குன்னு ஒரு பாதுகாப்பு இல்லாம போயிடும்டா. என்னதான் இருந்தாலும் தனியா விட்டுட்டு வந்துட்டோமா, இப்ப அவங்க கூட இருக்கிறதுதான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அதனால இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். சரிடா. அப்புறம் அந்த சரவணா அம்மா கூட சிவகாமி அம்மா ஏதாவது டீல் வச்சுக்கிறாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே சொல்ல சொல்லிடு. அம்மா முன்ன கூட ஏதாவது ஒன்னா பாத்துக்கலாம். ஏய், அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியல. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு தோணுனாலே போன் பண்ணிடுவாங்க. பாரா. ஆமாண்டா. சரி சரி, கண்டிப்பா சிவகாமி அம்மாவும் இதெல்லாம் ஒரு நாள் புரிஞ்சுக்குவாங்க. நல்லது நடக்கும்டா. ஆமா திரு, நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். சிவானி அம்மாவை நினைச்சாலே ரொம்ப கஷ்டப்படுறாளா? ஆனா சிவானி கல்யாணத்துக்கு அம்மா மனசு மாறி ரொம்ப சந்தோஷமா வந்து நின்னு சிவானிய வாழ்த்தி நல்ல விதமா பேசுறாங்கன்னு நினைச்சுக்கோ, சிவானி ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அதுதான்டா நடக்குமான்னு எதிர்பார்க்கிறேன். பார்க்கலாம். நடக்கும் நடக்கும், நாம மனசுல நினைக்கிறதாண்டா நடக்கும். நல்லதையே நினைப்போம். சரி 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 சரி, ஓகே ஓகே, வா 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 வா. எங்கடா, ஏன் இத்தனை வா? சமைக்க காலையில நல்ல ஜம்முன்னு குளிச்சாச்சு, மூக்க முட்டை சாப்பிட்டாச்சு. மதிய சாப்பாடு டேய் திரு, இன்னைக்கு ஒரு நாள்டா, ஹோட்டல்ல வாங்கிடலாம். கொன்னே புடுவேன். காலையில சாப்பிட்டதே ஓவர், இப்ப கண்டிப்பா வீட்டு சமையல் தான். வா 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 போலாம். இன்னைக்கு சமைக்காம விட மாட்டேன். சரி ஓகே, வா. ம் இனி சிவானி உன் பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. என்னம்மா? ஒன்னும் இல்லையே. இல்ல சிரிச்ச மாதிரி. அதெல்லாம் ஒன்னும் இல்ல ராம். ஓ சிவானி, சொல்லு ராம். உங்க அம்மாவை அப்படிலாம் பேசிட்டேன்னு எதுவும் நினைச்சுக்காத. எனக்கு பிடிக்கல, அவங்க அப்படி பேசுறதெல்லாம் பிடிக்கல. அதுவும் இல்லாம அவங்க பேசுறத நினைச்சு நீ கஷ்டப்படுற. அதையும் தாண்டி அவங்க அப்படி பேசுறதுனால நான் ஏதாவது நினைச்சுக்கிட வேணும்னு மனசை போட்டு குழப்பிக்கிற. ராம், எனக்கு எல்லாம் தெரியும். நீ உனக்கு எந்த குழப்பமோ சந்தேகமோ எதுவுமே வரக்கூடாதுன்னு தான் இப்படி பேசினேன். அப்புறம் இனி உங்க அம்மா உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? ஏதாவது பிரச்சனை பண்ணா ஏன் கிட்ட சொல்லு. சொல்லுவியா? சொல்லுவேன். ராம், சொல்லுமா. நாம இப்ப எங்க போறோம்? வீட்டுக்கு. வீட்டுக்கா? ஏமா, என்னாச்சு? இல்ல, முத தடவை இப்படி வெளியே கூட்டிட்டு வந்திருக்க, அதான் எங்கேயாவது கூட்டிட்டு போவேன்னு பார்த்தேன். ஓ, எங்க போனோம்? ஓ இஷ்டம், எங்கனாலும் கூட்டிட்டு போ. ஆனா உங்க அண்ணன் கிட்ட 1/2 hour இல்ல 1 hourக்குள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறேன்னு சொன்னேனே. ஓ சரி ஓகே, போலாம். ஓகே ஓகே. அண்ணன் கேட்டா? சமாளிச்சுக்கலாம். ஓகே ராம். ராம், என்ன காரணம்னு கேட்டா பைக் பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லிடலாமா? நம்புவாங்களா? நம்புற மாதிரி பேசணும் ராம். சரி, அப்புறம் அப்புறம் ஃப்ரெண்டா பேக்கான்னு கேட்டா? என்னமா? இல்ல ராம், பஞ்சரான டயர் ஃப்ரெண்டா பேக்கான்னு கேட்டா? கேட்டா என்ன சொல்லலாம்? பேக்குன்னு சொல்லுவோம். ஓகே ஓகே. சரி, எந்த இடத்துல பஞ்சர் ஆச்சுன்னு கேட்டா? எதுக்கு இதெல்லாம்? ரிப்பேர் ராம், ப்ரிப்பேர் பண்ணிட்டு போணும். நீ ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஐயோ ராம், எங்க அண்ணங்கெல்லாம் ரொம்ப புத்திசாலி. 2 பேருமே நமக்கிட்டே போட்டு வாங்குவாங்க. அதனால ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப முக்கியம் ராம். என்ன, உன்னை கூட்டிட்டு போய் நான் 1 hourல வீட்டுல விடவா? இன்னைக்கு ஃபுல்லா சுத்தலாமா? ஃபுல்லாவா? ஐயோ வேண்டாம், 1 hour போதும். 1 hourனா நான் சமாளிச்சுக்கிறேன், நீ ஒன்னும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். அப்படிங்கறியா? சரி ஓகே. ராம், எங்க போறோம்? கூட்டிட்டு போறேன். ஐயோ, என்னமா? இல்ல அப்போ அப்படிதான் கூட்டிட்டு போறேன்னு எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்ட. இப்போ பயப்படாம வா, ஏதாவது ஷாப்புக்கு போலாம். ஓகே ஓகே. செல்லம்மா, இப்போ உன்னால வர முடியுமா முடியாதா? இப்போ எப்படி தமிழ்? கண்டிப்பா என்னால முடியாது. செல்லம்மா, இன்னைக்கு நான் ஆபீஸ் லீவ் போட்டேன், வெட்டியா ரூம்ல இருக்கேன். பார்க்க வரக்கூடாதா? டேய், தெரிஞ்சுதான் பேசுறியா? உங்க அம்மா இங்க தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம ஊர்ல இருந்து எங்க அண்ணன் அண்ணி வந்திருக்காங்க. இவ்வளவு நேரம் அவங்க கூட உட்கார்ந்து இருந்துட்டு உன்கிட்ட பேச கூட முடியல. சரி ஓகே, இப்பதான் ஒரு ஆள் கம்மன் ரூம்ல போய் உட்கார்ந்திருக்காங்க. ஹால்ல உட்கார்ந்து உன்கிட்ட பேசலாம்னு பார்த்தா நீ என்னன்னா நேர்ல பார்க்க வாங்குற. தமிழ், இன்னைக்கு என்னால சத்தியமா முடியாது. செல்லம்மா ப்ளீஸ் செல்லம்மா. ஏய், ஏன்டா அப்படி பண்ற?
பாவம் 10-15 மிஸ்டேக் கிடைக்கேன்னு உனக்கு கால் பண்ணேன் பாத்தியா? ஏன் தப்பு? ஓகே ஓகே சரி விடு, உன்னால வர முடியாது அவ்வளவுதானே? ஓகே, உன்னால எப்போ முடியுமோ அப்போ பார்க்கவா. டேய் தமிழ், நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீ வெக்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ். என்ன என்ன என்ன? ஒண்ணு இல்ல. டேய் தமிழ், ஒண்ணு இல்ல. ஹாசினி, ஏன் தமிழ் தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்க? தமிழ் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். பொய் சொல்லாத. டேய் பேசாம இருடா. டேயா ஹாசினி, நான் ஒரு பொண்ணு பொண்ணு ஹாசினி, பொண்ணு. அதுக்கு இப்ப என்னங்கற? செல்லமா, பொய் சொல்லாதன்னு சொன்னா அதுக்கு இப்ப என்னங்கறன்னு கேக்குற? அவ்வளவுதானா? ஐயோ, ஏன்டா நீ வேற புரிஞ்சுக்காம பேசுற? உன்கிட்ட சொல்லலடா. ஐயோ, இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்லுவேன்? நான் பொண்ணுன்னு சொல்ல சொல்ல என்ன டாங்கிறியே ஹாசினி. இந்த கொடுமையை போய் நான் யார்கிட்ட சொல்லுவேன்? எப்படி சொல்லுவேன்? ஏ கருப்பி, கொஞ்ச நேரம் பேசாம இரு. எனது கருப்பியா? இந்த பேர் எப்ப எனக்கு வச்ச? ஐயோ டேய், நீ சும்மா இருடா, நான் இங்க பேசிட்டு இருக்கேன். சரியில்ல ஹாசினி, சரியே இல்ல. நான் திரும்ப 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 சொல்லியும் நீ திரும்ப 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 என்ன டாங்கற. வேண்டாம் ஹாசினி, வேண்டாம். அப்புறம் நானும் உன்னை டா போட்டு கூப்பிட வேண்டியிருக்கும். கருப்பி, கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஓ, போய் வேற ஏதாவது இருந்தா பாரு. என்கிட்ட வந்து வெட்டியா பேசிட்டு இருக்க? செல்லமா, என்ன பார்த்தா வெட்டியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கா? ஏன் செல்லமா, உனக்கு என்ன ஆச்சு? ஹாசினி, வாய மூடு, அடி வாங்கிறாத. செல்லமா, தனியா மீட் பண்ணணும்னு சொன்னது ஒரு குத்தமா? ஐயோ தமிழ், நீ வேற கொஞ்ச நேரம் பேசாம இரு. யார 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 பார்த்து பேசாம இருன்னு சொல்ற? ஐயோ செல்லமா, எனக்கு ஒண்ணுமே புரியல. யார்கிட்ட பேசுற? ஐயோ தமிழ், உன்கிட்ட தான். என்னது 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 என்கிட்ட? நானே என் இவங்க மேல செம்ம கோபத்துல இருக்கேன். ஆனா நீயும் என் கோபத்துக்கு ஆளாகிடாத. லூசு மாதிரி பேசாத. ஐயோ தமிழ், உன்கிட்ட தான் லூசு மாதிரி பேசாத. என்ன சொல்றா இவ? தனியா மீட் பண்ண ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? செல்லமா. யார் லூசு? யார் லூசு? நானா? நானா? ஹலோ செல்லமா, லைன்ல இருக்கியா? ஆமாண்டா. ஆமாவா ஹாசினி? ஆமா நான் சொன்னேன். அப்பனா உன் கண்ணுக்கு நான் லூசு மாதிரி தெரியறேனா? சொல்லு ஹாசினி, சொல்லு. செல்லமா, என்கிட்டனா ஏன் சம்பந்தமே இல்லாம பேசுற? அது அப்புறம் சொல்றேன். சம்பந்தம் இல்லாம இப்ப பேசிட்டு எப்ப சொல்லுவ? என்னது? நான் லூசுங்கறத நீ அப்புறம் சொல்லுவியா? ஹாசினி, என்ன நினைச்சு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த கருப்பியோட இவங்க சண்டை போட்டாங்க. இந்த கருப்பியை கேட்க யாரும் இல்ல நினைச்சிட்டியோ? அடியே, ஏண்டி என் உயிரை வாங்குற? போடி, என்ன இன்சல்ட் பண்ணாம போய் தொலை. செல்லமா, சரியில்லை சரியில்லை செல்லமா. டான் சொல்லணும், நீ டி சொல்ற. அதுவும் இல்லாம போய் தொலைங்கிற. என்ன இதெல்லாம்? சரியா போச்சு. இதுக்கு மேல சரிப்பட்டு வராது. தமிழ், நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். என்ன என்ன அப்புறம் பேசுற? இப்பவே பேசு ஹாசினி, இப்பவே பேசு. செல்லமா, என்ன ஆச்சு? தமிழ், நான் அப்புறம் பேசுறேன். இப்பவே பேசணும். அடியே போடி போ. இவங்க கூப்பிடுறாங்க, என்னன்னு கேட்டுட்டு வா. இவங்களா? என்னது? ஏன் இவங்களா? ஆமா ஆமா. ஆமாவா? போய் சொல்ற ஹாசினி, போய் சொல்ற. இவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க. நானும் அவங்களும் சண்டை. தெரியுமா? தெரியுமா? எல்லாம் தெரியும். நான் இப்போ உன்னை தனியா மீட் பண்ணணுமா? வாவ், பாரா. நிஜமாவா? ஆமாடி. அதுவும் தனியா மீட் பண்ணி ஆசை ஆசையா பேச போறானா? பேசிடுவோம். ஆசை ஆசையாவா? ஆ இல்ல இல்ல, என்னால முடியாது. சண்டைனா சண்டைதான். ஆசையா பேசினா நான் கேட்டுக்க மாட்டேன். ஏய், பொண்ணுங்களுக்கு ஆசையா பேசினாதான் பிடிக்கும். ஆ, அப்படியா? அது உனக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, ரொம்ப பிடிக்கும். அதனால போ போ போ, போய் பேசு. செல்லமா, நீ வா வா வா, வந்தாதான் பேச முடியும். இவன் வேற உள்ள என்ன பேசுறானே தெரியல. இவள பேசி அனுப்பி விடுவோம், அப்புறம் தமிழ் கிட்ட பேசிக்கலாம். ஹாசினி, இன்னுமா புரியல? பேசாம இருக்காத, போ. ஐயோ, நீ பேசுறது கேட்டா எனக்கு என்னென்னமோ செய்யுது. சீக்கிரம் நீ வா. ஹாசினி, தனியா போய் ஆசையா பேசினா சண்டையில போயிடுமா? பேசிதான் பாரு. ஓகே ஓகே, நான் தயார். எவ்வளவு நாளும் பேசுறேன். ஓகே, நீ சொல்றனால இப்ப நான் போய் இவங்க கிட்ட பேசுறேன். இவங்க ஆசையா பேசலனா? பேசலனா நான் இப்படி பேசாம இருப்பேன். சோ sad, ரொம்ப கவலையாயிடுவேன். ஏய், இப்பலாம் இத பத்தி பேச கூடாது. எதை பத்தி? செல்லமா, நிச்சயம் முடிஞ்சதும் பரவாயில்லையே. ஐயோ, தனியா மீட் பண்ண கூட மாட்டேன்னு சொன்னா, ஆனா இப்போ அப்படியா? சரி, நீ சொல்றனால நான் போய் இப்ப இவங்க கிட்ட பேசுறேன். பேசிட்டு என்ன ஏதுன்னு உன்கிட்ட சொல்ல வரேன். ஓகே ஓகே. என்னது ஓகேவா? சரி, நான் வரேன். இவங்க, நீங்கள் முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், நீங்கள் வெக்கப்பட்டு சிரித்தால் செந்தமிழ். அப்பா, ஒரு வழியா போயிட்டா. ஏய் தமிழ், தமிழ்.
செல்லம்மா என்னால நம்பவே முடியல. என் செல்லம்மாவா இப்படி தனியா பேச ஓகே சொல்ற, ஆசையா பேசலாங்கிற. ம். டேய் லூசு. லூசா? ஆமாண்டா. உன்கிட்ட பேசுறது இங்க பக்கத்துல பேசுறதுமா உனக்கு புரியல? பக்கத்துல பேசுனியா? செல்லம்மா நான் உன்கிட்ட யார்கிட்ட பேசுறேன்னு கேட்டதுக்கு என்கிட்ட நீ சொன்ன. டேய் உன்கிட்ட தான் பேசுறேன். ஆனா இங்க பக்கத்துல ஒருத்தி பேசிட்டு இருந்தால அது உனக்கு கேட்கலையா? சவுண்ட் கேட்டுச்சு செல்லம்மா, ஆனா யாரு என்ன பேசுறாங்கன்னு புரியல. புரியலனா வாய்ஸ்க்கு ஏதாவது புரிஞ்சுக்கவியா? போனை வை. செல்லம்மா என்னடா தனியா ஆசையா பேசலாம்னு சொன்ன. தமிழே உங்க அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க. போனை கொடுக்கவா? ஐயோ செல்லம்மா ஏமா? பின்ன என்னடா என்னென்னமா பேசுற? கொன்றுவேன். நிச்சயமாயிடுச்சு. என்னன்னா பேசலாம் பேசாத. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? நல்லாவே தெரியும். லவ் பண்ணும்போது 1000 ரூல்ஸ் 1000 கண்டிஷன். இப்போ நிச்சயமாயிடுச்சு. இதுக்கு 1000 ரூல்ஸ் 1000 கண்டிஷன் போட மாட்டே? டேய் என்ன அப்புறம் கல்யாணம், அதுக்கு எத்தனை 1000 ரூல்ஸோ. உன்னை பத்தி நல்லாவே தெரியும் செல்லம்மா. தெரியுதுல. இனி தேவையில்லாம என்கிட்ட பேசாத. புரிஞ்சதா? நல்லாவே புரியுது. சரி வச்சிடுறேன். டேய் டேய் சொல்லு. உங்க அம்மா இன்னைக்கு கிளம்பிடுவாங்க. அப்புறம் என் அண்ணனும் அண்ணியும். ஓகே. நாளைக்கு முடிஞ்சா ஆபீஸ்ல டைம் கேட்டுட்டு வா. எதுக்கு? ஆ ஓ இந்த மாதிரி போன் பேசிக்கவா? டேய் தனியா மீட் பண்ணி பேசிக்க. ஓ நாளைக்கு ஈவினிங் டைம். கொஞ்சம் வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு வா. பார்க்கலாம். அட அட என் செல்லம்மாவா இது? ஓகே ஓகே, நாளைக்கு ஒர்க்க சீக்கிரம் முடிச்சுட்டு வரேன். இப்போ வச்சிரவா? இனி எந்த டிஸ்டர்பும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா இருந்தா பேசலாம். ஓஹோ ஓகே ஓகே. செல்லம்மா எங்க அம்மா என்ன சொன்னாங்க? உன்கிட்ட நல்லா பேசுறாங்களா? பிடிச்சிருக்கா? டேய் எல்லாரும் என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க. நீ என்னடா உங்க அம்மாவை பிடிச்சிருக்கான்னு கேக்குற? என்னதான் இருந்தாலும் எங்க அம்மா கூட தானே வாழ போற. என்னது என்னதுடா? ஐயோ செல்லம்மா, எங்க வீட்டுல வந்து தானே வாழ போற, அதான் கேட்டேன். நல்லா கேட்டப்போ. அதான் எங்க அம்மாவையும் பிடிக்குமான்னு கேட்டேன். பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். உன் குடும்பத்தையே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ ஹாசினி ஐயோ திரும்பவுமா? தப்பு பண்ணிட்ட ஹாசினி, தப்பு பண்ணிட்ட. தப்பு பண்ணேனா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அடடடா நீ வேற. பேசாம போனை கட் பண்றா. ஏய் செல்லம்மா. வச்சுட்டாளா? சரி ஓகே, அப்புறம் கால் பண்ணுவோம். என்னடி என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் உயிரை ஏண்டி வாங்குற? கொஞ்ச நேரம் நிம்மதியா பேச விடுறியா? ஹாசினி இதான சொன்ன ஏன் இவங்க கிட்ட போய் ஆசையா பேசுன? ஆமாண்டி அதுக்கு என்ன இப்போ? ஏன் இவங்க கிட்ட ஆசையா பேசுனா அவன் என்ன திட்டான்? லூசு கிட்ட போய் ஆசையா பேச சொல்லிருக்க. ச்சே நீ இப்படி பண்ணுவே நினைக்கவே இல்ல ஹாசினி. தப்பு பண்ணிட்ட. நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. இனி நீ என்கிட்ட பேசவே பேசாத. கருப்பி நோ பேசாத. ச்சே இவ்வளவு ஆசையா பேசுனேன். இவங்க நம்ம தனியா போய் ஆசையா பேசலான்னு இருக்கேன். என்ன வஞ்சி விட்டான். என்னமோ இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா. அட கிறுக்கி ஆசையா பேசுன்னு தானே சொல்லிவிட்டேன். அவன்கிட்ட போய் தனியா போய் ஆசையா பேசலாமான்னு கேட்டா நான் உன்னை திட்டாம கொஞ்சமா செய்வா? ஐயோ கொஞ்ச நேரம் தமிழ் கிட்ட பேசலான்னு பார்த்தேன், முடியல. இந்த கருப்பிலாம் என் வாழ்க்கைக்கு வில்லியா வருவான்னு எதிர்பார்க்கல. என்னத்த சொல்ல. சிவானி வா. ஏன் அங்கேயே நிக்கிற? இங்க வா. ராம் நாங்க பைக் கிட்ட நிக்கிறேன். நீ எனக்கு வாங்கி கொடு. ஓய் என்ன? ஹோட்டல் பேக்கரி இல்ல சின்ன கடைக்காவது போலாமான்னு கேட்டேன். அங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லி இங்க ரோட்டு கடை கூட்டிட்டு வந்துட்டு இங்கேயும் ஏன் அங்க தூரமாவே நிக்கிற? ராம் நீ இந்த அளவுக்கு லாங்கா கூட்டிட்டு வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வந்திருப்பேன். அவசரமா கிளம்புன்னு சொன்னதும் இத போய் போட்டு போறாம். ஒரு மாதிரி இருக்கு. இதுதான் உன் பிரச்சனையா? சரி 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 வா. எங்க? கடைக்கு போலாம். கடைக்கா? ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா வாங்கி ட்ரெஸ் மாத்திட்டு அப்புறம் ஹோட்டல் போலாம். ஜூஸ் குடிக்க ஹோட்டலா? அதுவும் கடைக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு? ஏன் ராம்? ஏன் சிவானி கஷ்டப்படுற இல்ல? போலாமா? வேண்டாம் ராம் இருக்கட்டும். இல்லம்மா, நீ சந்தோஷமா இருக்கிறது முக்கியம். நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாம் பண்ணலாம். ராம் எனக்கு உன் பக்கத்துல இருக்கிறதா சந்தோஷம். உன் பக்கத்துல இப்ப சந்தோஷமா பாதுகாப்பா இருக்கேன். எனக்கு இது போதும் ராம். நிஜமாவா? சரிம்மா. சரி சொல்லு, என்ன சாப்பிடுற? எதனாலும் ஓகே. எதனாலும்னா உனக்கு பிடிச்சது சொல்லு. என்ன ஜூஸ் பிடிக்கும்? ஆரஞ்சு. ஓகேமா. ஆனா 2 ஆரஞ்சு ஜூஸ். சரி தம்பி. அப்புறம் ராம் சொல்லுமா. ரொம்ப தேங்க்ஸ் ராம். தேங்க்ஸா? எதுக்கு? இல்ல நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன்.
எங்க அம்மா எந்நேரமும் திட்டிக்கிட்டே இருக்காங்களா, அத பார்த்து அதையே கேட்டு கேட்டு நீ என்ன ஏதாவது நினைச்சுக்குவியோன்னு. ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்ன? நீ என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. இப்பவாது புரிஞ்சுக்கிட்டேயே. இனிமேல் எதை நினைச்சியும் கவலைப்படாத. ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டேனே, பூரி. ராம், உனக்கும் அண்ணனை உனக்கு தோசை, பாப்பாவுக்கு இட்லி, பாட்டிமாவுக்கு இட்லி வாங்க சொல்லியிருந்தேன். உங்க வீட்ல வந்து ஸ்வேதா கொடுத்தாளா? ஆமாமா, கொண்டு வந்தா. சாப்பிட்டியா? சாப்பிட்டுதான் வந்தேன். நீ தான் எங்களுக்கும் சேர்த்து வாங்க சொன்னியா? ஏன்? நான் சாப்பிடுறேன், நீயும் அபிக்குட்டியும் சாப்பிடணும்ல. ஏன் ராம் உருன்னு இருக்க? உருனா? சிரிக்க மாட்டியா? இவ்வளவு நேரம் உருனா இருந்தேன். அது ஒண்ணும் இல்ல, உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் கோபமா பேசிட்டு வந்தேனா, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓ, ஆனா ஒரு மாதிரியெல்லாம் ஆகாத. நான் ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப ரொம்ப. அதனால நீயும் சந்தோஷமா இரு. நிஜமாவா? இவ்வளவு நாள் அம்மா என்ன எவ்வளவு பேச்சு பேசுவாங்க தெரியுமா? அம்மாவை ஏத்து பேசணும்னு தோணும், இருந்தாலும் பயமா இருக்குமா, பேசாம இருந்துருவேன். இப்போ எனக்காக நீ அம்மா கிட்ட பேசுனியா, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் கேட்க பேச ஆள் இருக்குல்ல. நிஜமாதான் ராம். என்னன்னு தெரியல, இன்னைக்கு ஒரு மாதிரி ஃபீலா தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஓகே ஓகே, இது போதும் எனக்கு. போதுமா? ஓய், இல்ல இல்ல, இந்த சந்தோஷம் மட்டும் போதுமான்னு கேட்டேன். போதும் போதும். அப்பனா ஓகே ஓகே. சார் இந்தாங்க. கொடுங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். இந்தாமா, சாப்பிடு. அண்ணா எவ்வளோ? ஐயோ அழகேண்டா, லவ் யூடா. என்னம்மா? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ராம். இல்ல ஏதோ கூப்பிட்டியே. இல்ல இல்ல, ஜூஸ் நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓ அப்படியா? சரி சாப்பிடு. ஐயோ சிவானி, நல்ல வேளை ராம் கேட்கல. கேட்டுச்சுமா, நல்லாவே கேட்டுச்சு. புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கற்றும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். வெற்றி போட்டி என்னை உருட்டி வைத்தாளே. பிரம்மா ஓ பிரம்மா, இது தகுமா இது தகுமா, ஐயோ இது வரமா சாபமா. என்னம்மா? சிவானி சொல்லு ராம். என்ன? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? இல்ல ஏதாவது சொல்லணுமா? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல. சரி போலாமா? அவ்வளவுதானா? சிவானி போலாமா? போலாமே, போலாம். எவ்வளவு நேரம் ஆகுது? எவ்வளவு நேரமா? நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? 1.5 மணி நேரம் இருக்கும். ஓ, அன்னைக்கிட்ட சொன்னதை விட 1/2 hour லேட் ஆயிடுச்சா? எப்படி? அப்படியே என்ன வீட்டு வாசல்ல விட்டுட்டு போயிருவியா, இல்ல வீட்டுக்குள்ள வந்து அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போவியா? எப்படி வரட்டும்? அது நீயே சொல்லு. வீட்டுக்குள்ள வாரேன். அண்ணன் ஒண்ணு சொல்ல மாட்டானா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நம்ம சக்தி தானே, பேசிக்கலாம். ஹே ராம். அப்பவே உங்க அண்ணனுக்கு கால் பண்ணிட்டேன். கால் பண்ணியா? எதுக்கு? 1 hourல நான் போன வேலை முடிஞ்சது. நேரா உங்க தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் தான் நினைச்சேன். ஆனா உங்க தங்கச்சி தான் எங்கேயாவது கூட்டிட்டு போறான்னு சொன்னா, அதனால கடை கூட்டு போயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு கொண்டு வந்து விடுறேன்னு அப்பவே சொல்லிட்டேன். என்ன ராம் சொல்ற? நிஜமாவா? எனக்கு தெரியாம எப்ப போன் பண்ண? பைக்ல வரும்போது ஹெட்போன் போட்டு பேசினேனே. அது எங்க அண்ணன் கிட்ட தான் பேசுனியா? சரிதான். என்னம்மா? ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்காதா ராம்? அப்படி இல்லம்மா, என்ன நம்பி உன்னை முத தனியா விட்டுருக்காங்க. அவங்களுக்கு நான் கரெக்டா இருக்கணும்ல. ஓகே ஓகே, அப்பனா நீ எதுக்கு வீட்டுக்குள்ள? நானே போய் அண்ணன்ட்ட பேசிக்கிறேன். இல்ல உங்க அண்ணன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். எதுக்கு? என்னமோ இன்னைக்கு திரு சக்தி எல்லாம் சேர்ந்து சமைக்கிறாங்களாம். பாட்டிமாவும் என் லட்டுக்குட்டியும் உங்க வீட்டுல தான் இருக்காங்களாம். அதனால நேரா வீட்டுக்கு வர சொன்னாங்க. இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டீங்களா? எனக்கே தெரியல, போய் தான் பார்க்கணும். சரி வா போலாம். என்னம்மா? ஏன் நாங்க இத்தனை பேர் இருக்கிறது உனக்கு தெரியலையா? அம்மாவை தான் பார்க்கணுமா?
உங்க அம்மாவும் அப்பாவும் உன்னை மட்டும் இங்க வீட்ல விட்டுட்டு தனியா பைக்ல ரவுண்ட் அடிக்க போயிட்டாங்க. என்னடி ஆன்னு கேக்குற? உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்காங்க. வந்தது என்னன்னு கேளு. என்ன கேப்ப? எங்க போனாங்கன்னு கேப்பேன். எங்க போனாங்கன்னு கேப்பியா? ஓகே ஓகே. எதுக்கு விட்டுட்டு போனீங்கன்னு கேப்பியா? சரி சரி, வந்ததுன்னு கேட்கணும். என்னங்க கேட்டீங்களா? கேக்குறாளாம். ஆமா ஆமா, இவ கேப்பா. ராம் உடனேவோ என் லட்டுமாவை கூப்பிடாம எப்படின்னு திரும்பவும் ஒரு ரவுண்ட் அடிக்க கூட்டிட்டு போயிருவான். ஆமா 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 திரு. அபிக்குட்டி எங்க அம்மா இல்லாம எப்படின்னு கேப்பா. சரி ஓகே வான்னு சிவானியும் கூட்டிட்டு திரும்ப கிளம்பிடுவாங்க. ஏண்டா? ஏய் இதான் நடக்கும், வேணாலும் பாரு. நடக்கும் நடக்கும். சக்தி, ஸ்வேதாமா, பாப்பா கிட்ட ஏதாவது கேட்டு பாரு. அவளோட அப்பாவை பத்தியும் சரி, நம்ம சிவானிய பத்தியும் சரி, எதை கேட்டாலும் விட்டு கொடுக்காம பேசுவா. அப்படியா? ஆமா சக்தி. இப்ப நீ வேணா ஏதாவது கேளு. என்ன கேக்கலாம்? இருடி நான் கேக்குறேன். கேளுங்க அத்தை. அபிக்குட்டி பாட்டியா? பாரேன் எவ்வளவு அழகா சொல்றானு. ஐயோ ஆமாத்த, அழகா முறை வச்சு பேசுறா. சும்மா நீங்க நாங்கெல்லாம் பேசுறதில்ல. ஆமாமா, நானும் வந்ததுல இருந்து கவனிக்கிறேன். எவ்வளவு அழகா பேசுது பாரு. அத்தை இதுக்கு மேலயும் பேசுவா. நான் தான் சொல்லுமா. ஆமா ஆமா, அப்படித்தான் சொல்லுவேன். நீ ரொம்ப சேட்டக்கார பிள்ளைல. சொல்லுடி கண்ணு. ஸ்வேதாத்த சும்மா சொல்றாளா? பாப்பா சேட்டையே பண்ண மாட்டியா? அது என்ன சின்ன சட்டை? ஓஹோ, சின்ன பிள்ளைனா சின்ன சின்ன சேட்டை செய்யலாம். சரி, உங்க அத்தை பெரிய பிள்ளையா தானே இருக்கா? அப்பனா பெரிய பெரிய சேட்டை செய்யலாமா? என்னங்க இரு இரு, என்ன சொல்றான்னு பாப்போம். அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? இருமா பாப்போம். அபிக்குட்டி நீ சொல்லு, உங்க அத்தை பெரிய சேட்டை பண்ணலாமா? ஆ. ஓ அப்படியா? ஓ மிஸ் அடிப்பாங்களா? சரிதான். அப்பனா உங்க அத்தைய மிஸ் விட்டு அடிக்க விட்டுருவோமா? ஐயோ என் அபிக்குட்டி அழகுடி. அத்தை பாவமா? அடடடடா, என்னமா பேசுது. இவ பேச்ச கேட்டுட்டே இருக்கலாம் போல. ஆமாமா, அபிக்குட்டிய பார்த்தாலே நமக்கு ஒரு எனர்ஜி வந்துருது. ஆமா திரு, கொஞ்ச நேரம் தான் அபிக்குட்டிய பாத்திருப்பேன். இவளை பார்த்ததும் என் பேத்திய எப்ப பாப்போன்னு என்ன வருது. என்னத்த சொல்றீங்க? உண்மைதாமா, அபிக்குட்டிய பார்க்கும் போதெல்லாம் எனக்கும் அப்படிதான் தோணுது. என் கண்மணியா எப்போ பாப்பேன்னு. அபிக்குட்டி அப்படியே மனசுல ஒட்டிக்கிட்டா. கடவுளே, எனக்கும் அபிக்குட்டி மாதிரி ஒரு பெண் குழந்தைய கொடு. என் அம்மா கண்மணியா பாப்பேன். ஆமா வாசுகி, அபி வந்து கொஞ்ச நேரம் தானே ஆகுது. ஆனா அவ பேசுறதெல்லாம் கேட்டா ஏதோ ஒரு வித சந்தோஷம். சீக்கிரமே இந்த மாதிரி ஒரு குழந்தை நம்ம வீட்டுக்கும் வரப்போகுதுன்னு மனசு ஃபுல்லா சந்தோஷமா இருக்கு. ஆமா வாசுகி, அபிக்குட்டி அவ்வளவு ஸ்பெஷல். பேசுற எல்லாத்தையும் அவ பக்கம் இழுத்துருவா. அபிக்குட்டி அப்படித்தானே? என்னம்மா? ரொம்ப அழகா இருக்கு. வந்ததுமே அத்தை சொல்லுவோன்னு நினைச்சேன். சாரிடா கண்ணு, மறந்துருச்சு. ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்குமா? ஆமா அபி, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. குட்டி ஏஞ்சல் மாதிரி இருக்க. தேங்க்ஸா? அபிக்குட்டி இதெல்லாம் தெரியுதா? ஓ, உங்க அம்மாவே சொல்லி கொடுத்துட்டாளா? ஓகே ஓகே. பேசுனா அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம். திரு, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதா? இல்லம்மா, இன்னும் கண்டிப்பா 1 மணி நேரம் ஆகும். சாப்பாடு கூட்டு முடிச்சாச்சு, குழம்பு மட்டும் இனிமேல் தான். அபிக்குட்டிய பார்த்ததும் அப்படியே பேச வந்துட்டோம். அடடா, இது வேறயா? சரி, குழம்பு மட்டும் தானே, நான் போய் பாக்குறேன். நீங்க அபிக்குட்டிட்ட பேசிட்டு இருங்க. சரிங்க பெரியமா, போங்க. டேய், இல்லடா பெரியமா ஆசைப்பட்டு கேட்டாங்க. எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? வா வா வா, வந்து குழம்புக்கு காயெல்லாம் கட் பண்ணி கொடு. ஐயோ, நான் எதுவுமே சொல்லலப்பா. எப்பவும் போல சும்மா வந்து உன் பக்கத்துல உட்காந்துருக்கேன். திரு, மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன். ஆ,
இன்னைக்கு ஒரு நாள்மா நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க சமைச்சதான் சாப்பிடுவேன்னு உங்க பொண்ணு சொல்றா. ஓ சொல்லிட்டாளா? அப்ப நான் சூப்பரா சமைச்சிடுறேன். என்னம்மா? அச்சோ, என் குட்டி தேவதைக்கு பசிக்குதா? இதோ அரை மணி நேரத்துல மாமா உனக்கு சூப்பரா சமைச்சு கொண்டு வரேன். ஹே அபிக்குட்டி, என் அபிக்குட்டி எப்போ வந்தீங்க? என் தங்கம் என்ன தேடினியா? திரு, இதையும் பார்க்க அழகா தானே இருக்கு. ஆமா சக்தி. பாத்தியா அபிய பார்த்தானா சிவானிக்கு எவ்வளவு சந்தோஷம்னு? கவனிச்சேன். அதை விட அபிக்குட்டிக்கு சந்தோஷத்தை பாத்தியா? திரு, இதெல்லாம் பார்த்துதான் எனக்கே மனசு மாறிச்சு. ராம் ஓகேன்னு. ஆமா சக்தி, தாய் அன்புக்கு ஈடு இணை இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் குழந்தையோட அன்புக்கும். கள்ள கபடம் இல்லாத குழந்தையோட அன்பு யாருக்கு கிடைக்கும்? உண்மைதான், அது நம்ம தங்கச்சிக்கு கிடைச்சிருக்கு. லட்டுமா, லட்டு குட்டி, இங்க என்ன பண்றீங்க? பேசிட்டு இருந்தீங்களா? சரி சரி. ராம் போயிட்டு வந்தாச்சா? ஆமா திரு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, பரவாயில்ல, அதான் இன்ஃபார்ம் பண்ணீங்களே. அண்ணா சிவா. அண்ணா, நாங்க எங்க போனோம் தெரியுமா? எங்கம்மா? அம்மாவை பார்க்க. ஓ அப்படியா? ஆமாண்ணா, ராம் நம்ம வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போனா. அங்க அம்மா கிட்ட. சிவானி, ரொம்ப கஷ்டப்படாத. அங்க என்ன நடந்திருக்கும்னு எங்களால கெஸ் பண்ண முடியுது. ஹோ அப்படியா? சிவா, இப்போ நீ சந்தோஷமா இருக்கேல? ரொம்பண்ணா. அது போதும் எங்களுக்கு. சரி சரி, பாப்பா கூட பேசிட்டு இருங்க. நானும் சக்தியும் இன்னும் கொஞ்சம் சமையல் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வரோம். திரு, சமையல் வேலையா? ஆமா ராம், நீங்களும் இங்கே இருங்க, சாப்பிட்டு போலாம். ஐயோ இல்லங்க, இருக்கட்டும். நீங்க வேற ராம், நீங்க இங்க வரணும் தான் அபிக்குட்டியும் பாட்டிமாவும் முதைய கூட்டிட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். ராமண்ணா, அது ஒண்ணு இல்ல, இன்னைக்கு எங்க எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கொடுத்துட்டு அவங்க சமையல் ஒர்க்க பாக்குறாங்க. ஓ அப்படியாமா? ஆமா ராமண்ணா. ஓகேமா தங்கச்சி. வாசுகி, சொல்லுங்க. சிவானிக்கும் ராம்க்கும் டீ, காஃபி இல்ல ஜூஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு வா, நான் போட்டு கொடுக்குறேன். சரிங்க. அப்படியே நம்ம குழந்தைக்கும் சேர்த்து உனக்கு என்ன ஜூஸ் வேணுங்கிற முடிவோட வா. சரிங்க. சக்தி வா. எப்படி அங்க என்ன நடந்திருக்கோன்னு தெரியும் ரெண்டு பேரும் சொல்றாங்க. நாம அங்கதான் போயிட்டு வந்திருக்கோன்னு தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்களே. திருவுக்கும் சக்திக்கும் எப்படி தெரியும்? சிவகாமி வீட்டுல ஒரு அக்கா நல்லா பேசுனாங்க. அவங்க ஒருவேளை சக்தி திருவுக்கு தெரிஞ்சவங்களோ? அவங்க தான் நாம அங்க வந்துட்டு போனதை சொல்லியிருப்பாங்களா?